பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் BPCL இந்த கவர்மெண்ட் கம்பெனி ஆந்திர பிரதேஷில் உள்ள ராமாயப்பட்டினம் போர்ட் பக்கத்தில் ஒரு பெட்ரோகெமிக்கல் யூனிட் ஓப்பன் பண்ண போகிறதா பிளான் வச்சுருக்காங்க. இந்த யூனிட் எதுக்குன்னா க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. 2030க்குள்ளே இந்தியாவோட க்ரூட் ஆயில் கன்சப்ஷன் இப்போ இருக்கிறதோட அரௌண்ட் 2 மில்லியன் பேரல்ஸ் கிட்ட அதிகமாகும். இந்த ஆயில் டிமாண்டை பேஸ் பண்ணி இந்த பெட்ரோகெமிக்கல் யூனிட்டை ஆந்திர பிரதேஷில் செட் பண்ண போகிறதா BPCL சேர்மேன் சஞ்சய் கண்ணா ஆனுவல் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் மண்டே சொல்லியிருக்காரு. சரியான ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை பிளான் இன்னும் பண்ணாமல் இருந்தாலும் இந்த யூனிட்டுக்கு அரௌண்ட் 95,000 crore ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வெறும் ப்ராஜெக்ட் இல்லை, இந்தியாவோட க்ரோத்தை ஷேப் பண்ணுறதுக்கான திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 552 கோடியாக இருந்தது. அப்புறம் ப்ராஃபிட் 1.7 கோடியாக இருந்தது. இப்போது இதோட ரெவன்யூ 5 லட்சம் கோடியாக மாறியிருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் 13,275 கோடியாக மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மும்பையில் ரிஃபைனரி யூனிட்டை 14,200 கோடி செலவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மத்திய பிரதேஷ் அண்ட் கேரளாவில் சுமார் 54,000 கோடி செலவில் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராக்ரஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. 2035க்குள்ளே 10 GW கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறனால இந்த கம்பெனியோட க்ரோத் மேலும் நல்லா இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ஷேர்ஸும் ஏறும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால் இனி வர காலகட்டங்களில் இதோட ஷேர் ப்ரைஸ் கூடுறதை நீங்கள் கவனிக்கலாம்.